அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம போன வீடியோல 12th முடிச்ச பசங்க காலேஜஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்சைட் அட்ரஸஸ் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th முடிச்ச மாணவர்கள் அவங்க அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் அட்ரஸஸோட சேர்த்து அப்ளிகேஷன்ஸ் எந்த தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், அடுத்து அதுக்கு தேவைப்படக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு, அதே மாதிரி 12th எந்த கோர்ஸ் எடுத்து படிச்ச பசங்க எந்த காலேஜஸ்ல எந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி கூடுதல் தகவல்கள்லாம் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல நீங்க சேரணும்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய வெப்சைட் www.tngasa.in. இந்த வெப்சைட் அட்ரஸ்ல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த லிங்கை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அடுத்து இதுல எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இந்த சைடு ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம அப்ளை பண்ணதுக்கு நமக்கு லாஸ்ட் டேட் என்னன்னா 27/5/2025. ஃபீஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 rupees, அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50 ரூபாய் ஃபீஸ். இப்போ எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, தமிழ் படிக்கணும், நீங்க பிஏ தமிழோ பிஏ இங்கிலீஷோ எடுத்து படிக்கணும்னா நீங்க 12ஆம் வகுப்புல தமிழ் படிக்கணும்னா உங்க தமிழ் மார்க்ஸ் வச்சு தரவரிசை பட்டியல் தயாரிப்பாங்க. எல்லா பசங்களும் அப்ளை பண்ண பின்னாடி தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரிகள் தயாரிக்கும். அதுல நீங்க 12ஆம் வகுப்புல பெற்ற தமிழ் மதிப்பெண்கள் அடிப்படையில தமிழ் தரவரிசை பட்டியல் தயாரிப்பாங்க. இதே நீங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேரணும் அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்த இங்கிலீஷ் மார்க்ஸை கன்சிடர் பண்ணி ரேங்க் லிஸ்ட் தயாரிப்பாங்க. மற்ற கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்டபிள்யூ மற்ற படிப்புகளுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தவிர மீதி 4 பாடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த 4 பாடங்களோட மதிப்பெண்கள் 400 மதிப்பெண்களை வச்சு தரவரிசை பட்டியல் என்ன பண்ணுவாங்கன்னா தயாரிப்பாங்க. தரவரிசை பட்டியல் தயாரிச்ச பின்னாடி அந்தந்த கல்லூரியோட வலைத்தளங்கள்ல அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதை பார்த்து நம்ம அடுத்த அட்மிஷன்ஸ்க்கு நம்ம அந்த காலேஜை அப்ரோச் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம பயன்படுத்த வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் www.tneaonline.org. இந்த வெப்சைட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா இதுல பிஇக்கு அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் இருக்கு, பிஆர்க்கு அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் இருக்கு. இதுல பிரஸ் அப்டேட்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுல பார்த்தோம்னா நமக்கு தேவையான டீடைல்ஸ் இருக்கும். இதுல நம்ம அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் பார்க்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 6/6/2025. நம்ம கட்ட வேண்டிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 500, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 250 நம்ம கட்டணும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வேற வேற கோர்சஸ்க்கு உண்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல நமக்கு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கு. இதுல +2ல நீங்க கண்டிப்பா மேக்ஸ் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். வொகேஷனல் குரூப்பா இருந்தா இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் ஆல் இன்ஜினியரிங் எக்ஸப்ட் மெரைன் இன்ஜினியரிங். மெரைன் இன்ஜினியரிங் நீங்க படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில எக்ஸ்ட்ரா ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னா நீங்க ஐஎம்யூ சிஇடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். ஐஎம்யூ சிஇடினா இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி நடத்துற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து உங்களோட ஏஜ் லிமிட் 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். மினிமம் ஹைட் 157 சென்டிமீட்டராவது இருக்கணும். மினிமம் வெயிட் 48 kg இருக்கணும் அண்ட் நார்மல் கலர் விஷன் இருக்கணும். இது மெரைன் இன்ஜினியரிங்க்கு மட்டும் நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ரெக்குயர்மெண்ட்ஸ். மற்ற இன்ஜினியரிங்கெல்லாம் நீங்க மேக்ஸ் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், ஆர்எல்ஸ் வொகேஷனல் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா
நீங்க இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஏதாவது இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஏதாவது ஒண்ணு நீங்க படிச்சிருந்தா போதும். இதுவே நம்ம பிஆர்க் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்துட்டு சேம் க்ளோசிங் டேட் தான் 6/6/2025. ஃபீஸும் வந்துட்டு இதே தான், இன்ஜினியரிங் உண்டானது தான். இதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா 12th முடிச்ச பின்னாடி அந்த 12thலயுமே பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அது கூட மற்ற சப்ஜெக்ட்ஸ் கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் டெக்னிக்கல் வொகேஷனல் சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கலாம். ஆனா பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரியா இவங்க வந்து படிச்சிருக்கணும். அடுத்து இதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்டிப்பா நாட்டா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். நாட்டாங்கிறது நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டக்ட் பண்றவங்க சிஓஏ ஆர்எல்ஸ் ஜேஇ மெயின்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். என்டிஏ நடத்துற ஜேஇ மெயின்ஸ் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். இப்ப நாட்டா மார்க்ஸ்ல 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏல நம்ம மினிமம் 20 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஆல்சோ பார்ட் பில 20 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். பார்ட் ஏவும் பியும் சேர்த்து மொத்தமா வந்து நமக்கு எவ்வளவு கண்டிப்பா எடுத்திருக்கணும்னா 60 மார்க்ஸ் எடுத்திருந்தா நம்ம வந்து நாட்டா குவாலிஃபைடு. அப்படி குவாலிஃபை ஆயிருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நம்ம எதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது அக்ரிகல்ச்சர். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில நீங்க அட்மிஷன் போடணும்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வெப்சைட் tnau.ucanapply.com. இதுல நம்ம இந்த ஸ்க்ரோலிங்ல பார்த்தோம்னா டிஎன்ஏயுக்கு அப்ளை பண்றதுக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு, டிப்ளமோ அட்மிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொன்னா 8/6/2025. இதுல நம்ம எலிஜிபிலிட்டி பார்க்கணும்னா அட்மிஷன் ப்ரோச்சர்ல நமக்கு இதுக்கு தேவையான டேட்டா கொடுத்துருக்காங்க. பாருங்க, பேஜ் நம்பர் 15ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இந்த கோர்சஸ்க்கு நீங்க என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற டேட்டா இதுல இருக்கு. இங்க சில கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், பிடெக் பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இந்த கோர்சஸ்க்கெல்லாம் கூடவே இந்த கோர்ஸுக்குமே இது வந்து கேட்டகரி 1Bல ஒரு இது ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்சஸ் ரெண்டுக்குமே நீங்க என்ன படிச்சவங்களா இருக்கணும், நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சவங்களா இருக்கலாம். ஆர்எல்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் மேக்ஸ் வந்து நீங்க பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த குரூப்ஸ்ல இந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும். இந்த கோர்ஸுக்குமே தி சேம் தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். பட் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிடெக்னு வருது இல்லையா, அந்த பிடெக் வேணும்னா நீங்க கண்டிப்பா மேக்ஸை வந்து ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸா படிச்சிருக்கணும். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியா இருக்கலாம். ஆர்எல்ஸ் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கூட சேர்ந்து நீங்க இன்னொரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஐடியோ, இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கலாம். பிடெக் படிக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா மேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். பட் இந்த இடத்துல பிடெக் பயோடெக்னாலஜிக்கோ பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கு நமக்கு மேக்ஸ் வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. இதுதான் எலிஜிபிலிட்டி. அடுத்து ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நம்ம ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா நம்ம வந்து 3000 rupees கட்டணும். ஆர்எல்ஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிஸா இருந்தா நம்ம வந்துட்டு 1500 கட்டினா போதும். டிப்ளமா அக்ரியில நமக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமா அக்ரிக்கு நம்ம 12th முடிச்சிருக்கணும். 12thல நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி படிச்சிருக்கணும். மேக்ஸ் நம்ம படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கலாம். இது கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது படிச்சிருக்கலாம். ஆர்எல்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி படிச்சிருக்கலாம். இதே வொகேஷனல் ஸ்ட்ரீமா இருந்தா நம்ம கண்டிப்பா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா
பயாலஜி படிச்சுட்டு அது கூட அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிற வெக்கேஷனல் சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் பயாலஜி கூட அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கணும். இது வந்து எதுக்குன்னா டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ஆர் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சருக்கு. இதுவே வந்துட்டு நம்ம டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா மேக்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டா கண்டிப்பா படிச்சிருக்கணும். அடுத்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ண வேண்டியதுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜெனரல் கேட்டகரியா இருந்தா நமக்கு அப்ளிகேஷன் ஃபீ வந்து ₹200. இதே எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரியா இருந்தோம்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வந்து ₹100. அது கூட கவுன்சிலிங் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம செலக்ட் ஆயிருந்தோம்னா நம்ம வந்துட்டு என்ன கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டணும். அது வந்துட்டு ஜெனரலுக்கு 200, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 100 வந்து கட்டணும். இப்போ நம்ம பிஎஸ்சி கோர்சஸ்க்கும் டிப்ளமோ கோர்சஸ்க்கும் பார்த்தோம் இல்லையா, தி சேம் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அந்த அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கும் தி சேம் ஃபீஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லா. லா கோர்சஸ் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொன்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய இணையதளம் www.tn.dalu.ac.in. இந்த வெப்சைட்ல இந்த இடத்துல தான் நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம லா காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா இதுலயே நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. என்னென்ன கோர்சஸ் இருக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. இங்க வந்து நமக்கு 4 கோர்சஸ் இருக்கு. இதுல பிஏ எல்எல்பி பிபிஏ எல்எல்பி படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு நீங்க என்ன படிச்சிருக்கணும்னா 12th எனி போர்டு ஹெச்எஸ்சி சிபிஎஸ்சி ஐஎஸ்சி எந்த போர்டுல வேணாலும் நீங்க படிச்சிருக்கலாம். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஆர்எல்ஸ் 3 year டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா 3 year பாலிடெக்னிக் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதே வந்து பிகாம் படிக்கணும் பிசிஏ படிக்கணும் அப்படின்னீங்கன்னா பிகாம் படிக்க வேண்டியவங்க நீங்க 12th காமர்ஸ் ஸ்ட்ரீமை எடுத்து படிச்சிருக்கணும். இதே பிசிஏ நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க பிசிஏ எல்எல்பி படிக்கணும்னா நீங்க வந்துட்டு 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டா எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா படிச்சிருக்கணும். பிஏ பிபிஏக்கு நீங்க வந்து என்ன சப்ஜெக்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம் 12th. இதே வந்துட்டு பிகாம் எல்எல்பி பிசிஏ எல்எல்பி படிக்கணும்னா பிகாமுக்கு காமர்ஸ் நீங்க ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் பிசிஏக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து நீங்க ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். இது வந்து எங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில படிக்கணும்னா. இதே அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல நமக்கு ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கு. 5 years பிஏ எல்எல்பி தான் இருக்கு. இதுக்கு வந்துட்டு ஜென்ரலா நீங்க 12th என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க டிப்ளமோ கோர்சஸ் படிச்சிருக்கலாம். இல்லைன்னா பாலிடெக்னிக் முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள். இதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதுக்கு அப்ளை பண்ண வேண்டியதுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தா 500, மற்றவங்க எல்லாம் 1000 கட்டணும். இதே அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல நம்ம அப்ளை பண்ணணும்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 250 கட்டணும், மற்றவங்க 500 கட்டணும். இந்த அப்ளை பண்றதுக்கு நமக்கு கடைசி டேட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா 31/5/2025. ஸ்போர்ட்ஸ் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் tnpesu.org. இதுல நம்ம அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் வந்து இங்க இருக்கு. நம்ம டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். இங்க இருக்கிற கோர்சஸ் என்னென்னா பிபிஇஎஸ் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ், பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனசியாலஜி, பிஎஸ்சி எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் நியூட்ரிஷன், பிஎஸ்சி யோகா, பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங். இதுல பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நீங்க படிக்கணும்னா +2 சேர்த்து நீங்க இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும்.
அதே மாதிரி பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனசியாலஜி படிக்கணும்னா நீங்க பிளஸ் டூல சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் பிளஸ் டூல மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன் இந்த ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். மித்த 3 கோர்சஸ்க்கும் நீங்க பிளஸ் டூ படிச்சிருந்தாலே போதுமானது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து எவ்வளோனா, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிசி கேண்டிடேட்ஸ்க்கு 250, அதர்ஸ்க்கு 500. இது கூட சேர்த்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ்க்கு நம்ம 300 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். யார் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த 2 கோர்சஸ் பிபிஇஎஸ் படிக்கிறவங்களும் அண்ட் தென் இதுல பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனசியாலஜி படிக்கிறவங்க இந்த 2 பேர் மட்டும் நம்ம இந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ்க்கு உண்டான 300 ருபீஸ் அடிஷ்னலா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கு க்ளோசிங் டேட் எப்போனா 31/5/2025. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மீடியாங்கிறது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துல நம்ம சேரணும்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வெப்சைட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். www.filminstitute.tn.gov.in. இந்த வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் வந்து ஆன்லைன் சர்வீசஸ் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆன்லைன் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் மே 28/5. இதுவே அட்மிஷன்ஸ்ல போயிட்டு இந்த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம இதுக்கு அப்ளை பண்றதுக்கு மற்ற எல்லா கேட்டகரிக்கும் ₹200, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தா மட்டும் அவங்களுக்கு மட்டும் ₹60 அப்ளிகேஷன் ஃபீஸ், மற்ற எல்லாருக்குமே 200. இந்த சைடு ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்கு அதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். இதே வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல நமக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதோட எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதுல Bachelor of Visual Arts Cinematography and Bachelor of Visual Arts Digital Intermediate அப்படின்னு 2 கோர்சஸ் இருக்கு. இந்த 2 கோர்சஸ்க்குமே நமக்கு ஒரே எலிஜிபிலிட்டி தான். இதுக்கு நீங்க 12th பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் நீங்க வெக்கேஷனல் கோர்சஸ் எடுத்திருந்தீங்கன்னா போட்டோகிராஃபிய ஒரு சப்ஜெக்டா நீங்க வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், அல்லது டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். டிப்ளமோ இன் ட்ரிபிள் இருக்கணும், ஆர்எல்ஸ் டிப்ளமா இன் இசிஇ இருக்கணும், இல்லைன்னா 12th பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கணும். வொகேஷனல் சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டோகிராஃபியை ஒரு ஸ்பெசிபிக் சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். தி சேம் தான் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டிஜிட்டல் இன்டர்மீடியேட் அப்படிங்கிற கோர்ஸுக்கும் இதுக்கும் சேம் தான். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், ஆர்எல்ஸ் போட்டோகிராஃபி படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமா இன் ட்ரிபிள்இ ஆர் டிப்ளமா இன் இசிஇ படிச்சிருக்கணும். இதே பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ்லயே ஆடியோகிராஃபி நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆடியோகிராஃபிக்கு நீங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கணும், ஆர் வொகேஷனல் கோர்சஸ்ல ரேடியோ அண்ட் டிவி ஆர் டொமஸ்டிக் எலக்ட்ரானிக் எக்விப்மெண்ட் அப்படிங்கறத ஸ்பெஷல் சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் சேம் தான், டிப்ளமா இன் ட்ரிபிள்இ ஆர் டிப்ளமா இன் இசிஇ படிச்சிருக்கணும். மித்த கோர்சஸ் என்னென்ன இருக்குன்னா பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டிரெக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் கோர்ஸ், அடுத்து பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ்ல ஃபில்ம் எடிட்டிங், பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ்ல அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் நீங்க +2 முடிச்சிருந்தாலே போதுமானது. நான் இப்போ ஓரளவுக்கு வந்து காலேஜஸ்ல அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட், அதுக்கு தேவையான டீடைல்ஸ், ஐ மீன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு, நீங்க என்ன படிச்சிருந்தா என்ன கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிற டேட்டாலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணி நல்லபடியாக படிங்க.
ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்து மேல வருவீங்க. எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.